அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ராகு கேது பயிற்சி பலன்கள் 2025 முதல் 26 டிசம்பர் வரை ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சியை பற்றிய பலன்கள். இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு கேட்டேன்னா 2025 மே 19ஆம் தேதி அன்னியிலேருந்து 2026 டிசம்பர் 6ஆம் தேதி வரை ராகு கும்பராசிலும் கேது சிம்மராசிலும் சஞ்சரிக்க போகிறாங்க. அன்பார்ந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள். உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு ராகு வராரு, 10ஆம் இடத்திற்கு கேது வராரு. ஸோ மாற்றங்களை தந்து உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் ராகு பகவான். ராகு உங்களுக்கு 80% தரப்போகிறாரு, கேது 90% தரப்போகிறார். புதிய வாய்ப்புகள், புதிய பதவி, உங்களுடைய வியாபாரத்தில் முன்னேற்றம், வருமானத்தில் அதிகரிப்பு போன்ற நல்ல விஷயங்கள். 2ஆம் வீட்டு அதிபதியான குரு உங்களுக்கு 8, 9 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணும்பொழுது உங்கள்கிட்ட ஒரு புதிய மாற்றம், தெளிவான மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்துக்கு சனி போகிறாரே, குழந்தைகளை பற்றி கவலை இருக்குமான்னு கேட்டால் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா குருவோட பார்வையில் 2025 அக்டோபருக்கு மேலேயும் 2026 மே மாதத்துக்கு மேலேயும் குரு பார்வையில் சனி இருக்கிறதுனால குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருக்காது. இன்ஃபேக்ட் உங்கள் குழந்தைகள் படிக்கலை, அவங்க படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்கன்னா இந்த குரு பார்வை வரும்பொழுது அவங்க திடீர் படிப்பில் ஆர்வம் அதிகரித்து திடீர்னு ரெக்கார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க தான் ஃபஸ்ட் ரேங்காக இருப்பாங்க. அவங்க கிளாஸில் பார்த்தீங்கன்னா 3ஆவது ரேங்க் கூட இல்லை, 15ஆவது ரேங்க் இல்லை, 20ஆவது ரேங்க், கடைசி ரேங்க் வாங்கிட்டு இருந்த பையன் திடீர்னு பார்த்தா ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா எப்படி யாராலையும் நம்ப முடியாதுல்ல. அவங்க டீச்சர்ஸே பேப்பரை திருப்பி பார்ப்பாங்க, இவன் கரெக்டாக தான் எழுதியிருக்கானா, நான் ஏதாவது தப்பாக போட்டிருக்கானா, இல்லை வேறு யார் பேப்பரையாவது இவன் எழுதிட்டானான்ட்டு, வேறு யார் பேப்பரையாவது இவன் பேர் எழுதி போட்டிருக்கானான்ட்டு. எல்லாம் உங்கள் பேப்பர் தான். நீங்கள் தான் சக்ஸஸ் க்ரியேட் பண்ண போகிறீங்க. சக்ஸஸ் இல்லை, ரெக்கார்டு க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த விருச்சிக ராசியில் பிறந்த குழந்தைகளாகட்டும், உத்தியோகஸ்தர்களாகட்டும், குடும்ப தலைவிகளாகட்டும் எல்லாருக்குமே அமோக பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. 10ஆம் இடத்துல கேது வர்றதுனால உங்களுக்கு சில புதிய அனுபவங்கள் அறிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். புதிய விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மெக்கானிக்கல் படிச்சிருப்பீங்க, உங்களை கொண்டு போயிட்டு கெமிக்கல் இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் போட்டால் எப்படி இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஆனால் அங்கேயும் போயிட்டு நீங்கள் ஒரு பெரிய சாதனை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கேயும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீர்கள். அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காலகட்டம், அதாவது 2025-26 டிசம்பர் வரைக்கும் அமோகமான பலன்களை ராகு கேது உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய வகையில் இருந்தாலும் சில தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் பார்த்து கொள்வது நல்லது. அதுவும் குறிப்பாக 2ஆம் இடத்திற்கு 2027 தான் 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை வரும். ஆனால் 2ஆம் இடத்திற்கு 2025-26 குரு பார்வை இருக்கும் பொழுது அனாவசியமான வார்த்தைகளை விட்டுறாதீங்க. நீங்கள் உங்களுடைய நட்புகளை இழக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக. சில நல்ல நண்பர்களை இழப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்குது, அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ராகு உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்கும் போது நல்ல அட்வைஸை நமக்கு தேவை. அந்த நபர்களை உங்களுடன் நெருக்கத்தில் வைத்துக்கொள்வது நல்லது. இடித்துரைப்பான் தோழன் அப்படிங்கிற நல்ல பழமொழியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நண்பன் இருந்தான்னா உங்களுக்கு யானை பலம். அந்த நண்பர்களை உறவிலிருந்து விலக்காமல் இருப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும். ஏன்னா ராகு உங்களுக்கு சில தேவையற்ற நபர்களின் சந்திப்பை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் மனசில் பாய்சனை ஏற்றாமல் பார்த்துக்கிறது நல்லது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார்? ஏன்னா ஆல்ரெடி அவர் 80% ஆகவும் கேது 90% கொடுத்துட்ருக்காரு. எங்களுக்கு ஏதாவது கெடுதல் இருக்குமான்னு கேட்டால் கெடுதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு, நல்ல அறிவுரை வழங்குறதுக்கு ஹயக்ரீவரை வழிபடுங்க. ஆஞ்சநேயரையும் குருவாக ஏற்று வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு நன்மைகளும் சங்கடங்களற்ற வாழ்க்கையும் அமைந்து சந்தோஷம் ஏற்படும். விருச்சிக ராசி ஆகிய உங்களுக்கு இப்போது இந்த ராகு கேதுவினுடைய மாற்றம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு இப்போது ராகு கேது ஒரு இடத்துக்கு வராருங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம், 10ஆம் இடம். முக்கியமாக சொல்லணும்னா இது ஒரு சில ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. என்னென்னங்கிறத கொஞ்சம் விரிவாக கவனிங்க. முதல்ல இப்போ ஏற்கனவே இருந்தது பார்த்தீங்கன்னா 5-11 ஓரளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபான காலம்னு சொல்லலாம். இப்போது அது அப்படியே கொஞ்சம் மாறி 4-10ஆம் பாவத்துக்கு வராரு. 4ஆம் பாவத்துக்கு ராகு வராரு. ஏற்கனவே அதில் சனி பகவான் வேறு உட்காந்துருக்காரு. அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற சனி உபாதை இப்போ உங்களுக்கு ஏற்பட்டு போயின்னு இருக்கு. அதே போல் ராகு பகவான் அதே இடத்துக்கு அமர்றாரு அர்த்தாஷ்டம சனியோட. அதே போல் கேது பகவான் 10ஆம் பாவத்தில். இதில் கேது 10ல் இருக்கிறது ஒரு ப்ளஸ்.
சரி இப்போ ராகு வந்து மைனஸாக இருக்காரா அப்படின்னு நினைக்காதீங்க. அர்த்தாஷ்டம சனி காலம் அப்படிங்கிறதுனால பொதுவாகவே அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நடுக்கமான சூழ்நிலை, கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்டெப்பும் கொஞ்சம் பார்த்து தான் வைக்கணும் நீங்கள் வரக்கூடிய காலம். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அர்த்தாஷ்டம சனியினால் கடந்த ஒரு 2 வருடமாகவே ஒரு மந்த சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டு இருக்கு உங்களுக்கு. அந்த மந்த சூழ்நிலை போக்கும்படியான ஒரு நல்ல வரப்பிரசாதம் ஏற்படுது. அது குரு பகவானினுடைய பார்வை தான். அதனால் குரு பகவானினுடைய பார்வை உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. இதில் கேதுவினுடைய நிலைப்பாடு 10ல் இருக்கிறதும் உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸுங்க. இதில் ராகு ஆகட்டும் சனி ஆகட்டும் ஒரு சரியான இடத்துல இல்லாதலும் கூட குருவினுடைய இடமும் அதே போல் வந்து இந்த கேதுவினுடையும் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையுது. குருவினுடைய பார்வை பல நன்மைகளை உங்களுக்கு தருது. முக்கியமாக கவனிச்சிங்க அப்படின்னா என்னென்ன விஷயம் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, முதல் விஷயம், ராகு பகவான் உங்களுடைய அந்த 4ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா, அர்த்தாஷ்டமத்தில். அப்போது என்னென்ன செய்வார் அப்படின்னா, குடும்பத்தில் சில செலவுகளை ஏற்படுத்துவார். 4ஆம் பாவம் குடும்பம், அதேமாதிரி சுகஸ்தானம், மாத்ருஸ்தானம், உங்களுடைய வீடு, வீட்டுக்கு தேவையான உபகரண பொருட்கள், இது எல்லாத்தையுமே வாங்க வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார். ஆனால் அதனுடைய நீ புது பொருளாக வாங்கியிருப்பீங்க, ஆனால் அது பழுதாயிடும். அல்லது ஏற்கனவே வச்சுருப்பீங்க, அதை பழுது நீக்க வேண்டிய சூழ்நிலை வந்து பழுது நீக்கியிருப்பீங்க, அந்த பழுது சரியாக ரிப்பேரே ஆகிருக்காது. புதுசாக வாங்கிட்டு வரைக்கும் ரிப்பேராக இருக்கும். அல்லது அது மாதிரி அடிக்கடி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மின் உபகரணம், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, அதே போல் வந்து உபகரண பொருள், வீட்டுக்கு இருக்கக்கூடிய தேவையானவைகள் எல்லாம் டக்குன்னு வீணாக போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதே மாதிரி முக்கியமாக உங்களுடைய 12ஆம் பாவம் இல்லையா, அஷ்டமஸ்தானம் புதன் இல்லையா, அது 12ஆம் பாவத்தில் சுக்கிரன் இல்லையா, இதனுடைய காலங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால உங்களுடைய முக்கியமான சில டேட்டாஸ் அழிஞ்சு போவதற்கு வாய்ப்பு இருக்குது, உங்களோட ஃபோன்லேயோ உங்களுடைய லேப்டாப்லேயோ. அதனால் இதுலேயும் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அதில் நீங்கள் ஒரு கவனத்துடன் செயல்படணும். அடுத்ததாக கவனிச்சுங்க, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறார். குரு பகவான் மறைகிறது பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சரி கிடையாது. ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ரொம்ப ஒரு முக்கியமான கிரகம். அதாவது 2ஆம் பாவத்துக்கும் உடையவர், 5ஆம் பாவத்துக்கும் உடையவர் விருச்சிக ராசிக்கு. அதனால் அவர் வந்து அஷ்டமஸ்தானத்திலே மறைவது கொஞ்சம் சரி கிடையாது. இல்லை, முக்கியமான ஒரு நல்ல இது என்னென்னா, அவருடைய பார்வை மட்டும்தான் உங்களுக்கு நல்லது. உங்களுடைய 2ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி உங்களுடைய 9ஆம் பாவத்தை, அதற்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது சந்திரன் இருக்கார் இல்லைங்களா, அந்த வீட்டுக்கு உடையவர், அவருடைய சஞ்சாரமும் நல்லா இருக்குது. இது வந்து இன்னொரு ஒரு கூடுதலான ஒரு ப்ளஸ்ஸாக உங்களுக்கு அமையுது. அதனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குருவினுடைய பார்வை ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ராகு கேது பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து ஒரு பெரிய ஒரு நிதி வரவுகள் உங்களுக்கு வருவதற்கு ஏற்படுத்துதுங்க. அதனால் இது ஒரு நல்ல காலமாக உங்களுக்கு அமையுதுங்க. கூடுதலான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூரிய பகவானினுடைய சஞ்சாரம். சூரிய பகவான் சரியாக பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 2026 மே மாதத்தில் உங்களுடைய சமசப்தமமாக இருக்கக்கூடிய 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு வரும். அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 11ஆம் பாவத்தில் வரக்கூடிய அமைப்பு வருது. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா, உங்களுடைய டிசம்பர் மாதம் உங்களுடைய 2ஆம் பாவத்தில் செல்லக்கூடிய காலம் வருது. அதனால் அந்த மேற்கூடிய காலத்தில் எல்லாம் ரொம்ப நாளாக, அதாவது 9ஆம் பாவம், 11ஆம் பாவம், 2ஆம் பாவம் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு வர்றதுனால கல்யாணம் ஆக வேண்டிய காலகட்டத்தில் கல்யாணம் ஆகாமல் தள்ளி போயிட்டு இருக்கு, குழந்தைகள் விட்டு இல்லை தள்ளி இருக்கீங்க, அல்லது திருமணம் ஆயிடுச்சு, திருமண பந்தத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கீங்க, அதாவது வேலை நிமித்தமாக, அதாவது 2 பேருக்கும் சண்டையினால் இல்லை கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு இருக்கீங்கன்னா, இந்த காலத்தில் சூரியனுடைய ஆதிக்கம் நல்லா இருக்கிறதுனால நிச்சயமாக உங்கள் மனைவியுடன் சேருவதற்கு வாய்ப்பு வரும். அதே மாதிரி கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கு கல்யாண பாக்கியத்தையும் ஏற்படுத்தும். அதனால் இது ஒரு நல்ல ஒரு கூடுதலான ஒரு ப்ளஸ்ஸான காலமாக இருக்கிறது வாழ்க்கை துணைவர் சார்ந்த விஷயத்தில். அதே போல் இந்த மாதிரி ஒரு இடுக்கலான காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் உங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய அமைப்பு. அதாவது ஔவையார் சொல்லுவாங்க, பத்தாவிற்கேற்ற பதிவிரை ஆகினில் எத்தாகினும்
கூடி வாரலாம். சற்றேனும் ஏறு மாறாகில் யாரேனும் கூறாமல் சந்நியாசம் கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 10க்கு ஏற்ற பதிவிரதையாகினும் எத்தாகினும் கூடி வாழலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இருக்கக்கூடிய ஒரு லைஃப் பார்ட்னர் நல்லபடியாக நமக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்னா அது ஏற்றமாக இருந்தாலும் சரிதான், தாழ்வாக இருந்தாலும் சரிதான், அதை நம்ம எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருப்பது உங்களுடைய வாழ்க்கை துணைவர். அதனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சமயத்தில் முக்கியமாக நீங்கள் ஒரு வழிபாடு செய்யணும். ஒன்று சனி பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். ஏன்னா உங்களுடைய சனி பகவான் உங்களுடைய அர்த்தாஷ்டமத்தில் இருக்காரு. சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு விரதம் எடுத்து கந்த சஷ்டி கவச்சம் படிங்க, வேல் மாறல் படிங்க. நல்ல பலன் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். விருச்சிக ராசிக்கு 2025 நிகழக்கூடிய ராகு கேது அப்படிங்கிறது என்ன விதமான நற்பலன்களை கொடுக்க போகுதுங்கிறத விரிவாக பார்ப்போம். ராகு கேது அப்படிங்கிறத நிழல் கிரகம்னு சொல்கிறோம். அதற்கு தனிப்பட்ட வீடுகள் கிடையாதுன்னு சொல்கிறோம். எந்த வீட்டிற்கு போதும் அந்த வீட்டினுடைய தன்மைகளை முழுமையாக தனதாக்கி கொள்ளும்னு சொல்கிறோம். அப்போ இந்த விருச்சிக ராசிக்கு இவர் நன்மையை செய்வாரா அப்படின்னா உங்களுடைய 4ஆம் வீட்டிற்கு அவர் வரார், ராகு வரார். ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கு நகர்வது அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையே. அதே போல் கேதுவை பொறுத்த அளவுக்கு 10ஆம் வீட்டிற்கு வராரு, அதுவும் மிகப்பெரிய நன்மையே. இதில் கேது என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உத்தியோக ரீதியான உயர்வுகளை ஏற்படுத்துவார். இது நாள் வரைக்கும் ஒரு ரெப்புடேஷன், ஒரு நற்பெயர் இல்லாமல் ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் இல்லாமல் இருக்கீங்கன்னா அந்த அங்கீகாரங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோக உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கப் பெறுவீர்கள். அதே போல் 4ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய ராகு ஒரு ஸ்பெக்குலேஷன்னு சொல்லுவாங்க, யூக வணிகம் மூலமாக உங்களுக்கு நிறைய பணங்காசை தருவார். ஷேர் ட்ரேடிங்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரியான விஷயங்கள் மூலமாக நிறைய பணங்காசை அப்படிங்கிறத தருவார். அது ஷேர் ட்ரேடிங்காக தான் இருக்கணுங்கிறது கிடையாது, கட்டாயம் கிடையாது. நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் உங்கள் வீட்டில் போட்டு வச்சுருந்துருப்பாங்க, மறந்துருப்பாங்க. இப்போ அதற்கான டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், அதை நீங்கள் காசாக்கிக்குவீங்க. இது மாதிரி கூட நிகழலாம். ஃபினான்ஷியலாக ஆக மொத்தம் ரொட்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே போல் ராகு உங்களுக்கு வாகன யோகங்களையுமே தரப்போகிறார். அதுவுமே அற்புதமாக இருக்க போகுது இந்த காலகட்டத்தில். யாருக்கெல்லாம் ஒரு நிலமாவது சொந்தமாக வாங்கணும், அது எவ்வளவு சிறிய அளவிலாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஆசை இருக்கா, அது நிறைவேறும் இந்த காலகட்டத்தில். கேதுவை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு அந்தஸ்து அப்படிங்கிறத பணத்தின் மூலமாக உயர்த்துவார். அது உத்தியோகம் சார்ந்த பணமாக இருக்கும். சில பேருக்கு சொத்து பத்து மூலமாக பணம் வரும் இல்லையா, அது மாதிரி இல்லாமல் செய்தொழிலில் வளர்ச்சியின் மூலமாகவோ அல்லது நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகத்தில் கிடைத்த சம்பள உயர்வின் காரணமாகவோ உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவார், பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்துவார். இதெல்லாமே கேது பண்ணுவார். தொடர்ந்து நல்லது நடக்குது, நல்லதை பற்றியே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ பரிகாரங்கள் அப்படிங்கிறது நம்ம கெடுதல் நடந்தால்தான் செய்யணுமா என்ன? நல்லது நடக்கும்போதும் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த முருகன் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். முடிந்தால் திருச்செந்தூரே போயிட்டு வாங்க. உங்களுடைய லாபங்கள் அப்படிங்கிறது இரட்டிப்பாகும், நன்மைகள் அப்படிங்கிறது மிக அதிகமாகும், அபரிதமாக வளர்ச்சி பெறும். ஸோ இந்த இடங்களுக்கு ஏன் நம்ம போயிட்டு வர சொல்கிறோன்னா உங்களுக்கான அதிர்வலைகளை நீங்கள் பெருக்கிக் கொள்கிறீர்கள். நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் இன்னும் அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்கிறீர்கள். அதனால தான் இந்த ஆலய வழிபாடெல்லாம் செய்ய சொல்கிறேன். மற்றபடி இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த அளவுக்கு கவலைப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. நன்மைகள் மிக அதிகப்படியான நன்மைகள் அந்த அளவில் தான் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். விருச்சக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திர அன்பர்கள். இந்த விருச்சக ராசி அப்படின்னாவே முக்கியமான ஒரு அமைப்பு உள்ள ராசி. காரணம் என்ன கேட்டிங்கன்னா காலபுருஷனுக்கு 8வது ராசி, பகைவர்களை வெல்லக்கூடிய ராசி. அதே போல் மற்றவர்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ராசி, மற்றவர்களுக்கு புரியாத விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ராசி. அதான் ஒரு சிறப்பு. அதெல்லாம் இருக்குது சார், நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும், கஷ்டம் நான் தான் பட்டுட்ருக்கேன், நிறைய பாதிப்பு வந்துருச்சு சார், கூட பிறந்தவங்ககிட்ட சண்டை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, கடன் தொந்தரவு, முக்கியமாக பார்த்தீங்கன்னா யாரையுமே நம்ப முடியல சார், எல்லாருமே ஏமாத்துறாங்க சார், நான் என்ன சார் பண்ணுறது,
அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த விருச்சக ராசினருக்கா இருக்கீங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, அதனால் இவ்வளவும் பிரச்சனை. ஆனால் இப்போ இந்த ராகு கேது வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகுவும் 10ஆம் இடத்தில் கேதுவும் வரப்போகிறார். இந்த 10ஆம் இடத்துல கேது வர்றது மிக மிக சிறப்பு விருச்சக ராசிக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 10ஆம் இடம் தான் கர்மஸ்தானம். கர்மஸ்தானம்னா என்ன அப்படின்னு கேட்டால், நீண்ட நாளாக கல்யாணமே ஆகலை, அந்த கல்யாணம் நடத்தி வைப்பார் இந்த கேது பகவான். கல்யாணம் ஆகி பிரச்சனை ஆயிடுச்சு, நான் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன் சார், டைவர்ஸ் ஆகலை சார், ஒன்று டைவர்ஸ் கிடச்சிரும், இல்லை சேர்ந்து வாழ்வாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை முடிச்சு வைப்பார் கேது பகவான். அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடிய, குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கேது செய்யும். அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கு, சார் நான் படித்து முடிச்சிட்டேன் சார், வேலை இல்லை சார், எனக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பார். அதேமாதிரி படிக்கணும் ஆசைப்பட்றேன் சார், நான் படிக்கிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்துவார். அதே போல் வெளிநாடு போய் படிக்கணும் ஆசைப்பட்றேன், கண்டிப்பாக நடக்கும், அதற்கான முயற்சிகளை செய்யலாம். நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்னென்னா, ஒரு அரசாங்க வேலை வாங்கிடணும் சார், அப்போ தான் சார் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும், அந்த பவர் ஒரு தனி விஷயம் சார், அதில் சம்பாதிக்கணும் சார், அதில் போய் நான் ஒரு வேலை பார்த்து சம்பாதிச்சு உயர் பதவியில் வந்து நிறைய சாதனைகளை பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். அதனால் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் கிடைக்காம வந்திருக்கும், அதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம். ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க, அந்த பேங்க் எக்ஸாம்லாம் கடைசியில் துருவாகாமல் இருந்திருக்கும். அதே போல் நிறைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெயர், புகழ், பட்டம், பதவிகள் கிடைக்கக்கூடிய நேரம். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய நேரம். சில பேருக்கு தேவையில்லாத ஃபால்ஸ் அலிகேஷன்லாம் கஷ்டப்பட்டுருப்பீங்க, அவங்களுக்குலாம் நல்ல அந்த பிரச்சனைகள்லாம் தீருது, உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய தருணம். அதே போல் இந்த 10ஆம் இடத்துல கேதுவும் 4ஆம் இடத்துல ராகுவும் இருக்கும்போது என்ன, தொழில் துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்கள் நிறைய பேருக்கு வந்து என்னென்னா, தொழிலில் நஷ்டங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக கடந்த காலகட்டங்கள் இருக்கும். நஷ்டம்தான் சார், நஷ்டம் சொல்கிறத விட பிஸ்னஸ் இல்லை, நிறைய காம்படிஷன் ஆகிப்போச்சு, எங்கே பார்த்தாலும் என் பிஸ்னஸ் நடக்குது, நான் ஒரு காலத்தில் சம்பாதிச்சேன் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இப்போ சம்பாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு திருப்பி ஒரு சைக்கிள் வரும், நீங்கள் சம்பாதிக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். அதற்கான தொழிலை, அதற்கான ப்ராடக்டை, அதற்கான வேலையை செய்யக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் 4ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்துல ராகு வரும்போதெல்லாம் கேட்டால் கண்டிப்பாக ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுப்பாரு. ஒரு வீடு வாங்கணும் ஒரு ஆசை வரும். முதல்ல எப்போயுமே மனிதன் எப்போ வந்து ஒரு விஷயத்தை செய்ய முடியும்னா ஒரு ஆசைப்பட்டால் தான் செய்ய முடியும். ஐயோ சார், ஏற்கனவே ஆசைப்பட்டு தான் வீடு வாங்கி தான் லோனில் மாட்டிட்டு உட்காந்துருக்கேன், நீங்கள் வேறு திருப்பி ஒரு வீடுன்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த இடம் விற்கும், வீடு விற்கும், அந்த வீட்டு லோனை கட்டிடுவீங்க, அந்த வீட்டு லோனை கட்டுறதுக்கு ஒரு வேலை கிடைக்கும், அதுக்கான தொழில் அமையும். இல்லை விற்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த இடம் விற்கும், அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ப்பீங்க. வீடு இல்லாதவர்களுக்கு, இடம் இல்லாதவர்களுக்கு வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். என்னென்னா லோனில் வாங்குற மாதிரி இருக்கும். லோனில் வாங்குறதுலாம் பெரிய விஷயமா சார், லோனில் தான் வாங்கி ஆகணும், ஒரு வழி இல்லை, அதற்கான சூழ்நிலை வரும், அதற்கான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அப்போ என்ன ஆகும், வீடு வாங்க முடியும், இடம் வாங்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை, ஆனால் கடன் மட்டும் அதிகமாகாமல் பார்த்துங்க. அந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு மேலே போயிடுவாங்க. நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு 50 லட்சம் நான் வீடு வாங்க போகிறேன், ஒரு 30 லட்சம் வீடு வாங்க போகிறேன்னு சொல்கிறீங்க வச்சுக்கோங்க, டபுளாக போய் நிற்பீங்க முடிக்கும் போது. அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், இடம் வாங்கலாம், எல்லாமே வாங்கலாம். கார் வாங்க போகும்போதே என்னென்னா டெய்லி ஏதோ ஒரு நாள் போயிட்டு வருவீங்க, இல்லை வாரத்தில் 2 நாள் போயிட்டு வர ஆளாக இருப்பீங்க. போகும்போதே புது கார் 10 லட்சத்துக்கு வாங்கலாமா, 15 லட்சத்துக்கு வாங்கலாமா, இப்போ இவி மாடல் புதுசாக வந்திருக்கு, வெறும் 20 லட்சம் தான் சொல்கிறாங்க, லோன் தான் வாங்க முடியுமே, வாங்கிக்கலாமா அப்படின்னு நினச்சி வாங்காதீங்க. உங்களுக்கு தேவை இருந்தால் வாங்குங்க, தேவை இல்லாமல் வாங்காதீங்க. அதில் திடீர்னு ஏதாவது ஒரு லாக் ஆகிடுவீங்க. இந்த விருச்சக ராசியில் சந்திரன் நீச்சம்னால டக்குன்னு ஒரு விஷயத்த நீங்கள் தப்பாக பண்ணிடுவீங்க, கடைசியில் மாட்டிப்பீங்க. அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு தடவைக்கு 4 தடவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா சேஃப். என்னென்னா நீங்கள் அவங்களையும் நம்ப மாட்டீங்க, அதான் பிரச்சனையே.
அந்த நம்பிக்கையோட அந்த வேலையை செய்யுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அதே போல் இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வெளிநாட்டில் ஒரு பிஆர் கிடைக்கிறதுக்கு, வெளிநாட்டில் ஒரு க்ரீன் கார்டு கிடைக்கிறதுக்கு, வெளிநாட்டிலே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பை கொடுப்பார். நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க, வெளிநாட்டில் வேலை போகும்போது பயப்படுறீங்கன்னா பயப்படாதீங்க, வேலை கிடச்சிரும். வேறு ஒரு இடத்துல வேலை மாற்றம் பண்ணிக்கோங்க, சிறப்பாக இருப்பீங்க. அதே மாதிரி வேறு ஒரு இடத்துல வீடு வாங்கிறதுக்கான யோகம் வரும் வெளிநாட்டிலேயே, அதற்கான சூழ்நிலைகள் உண்டு. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கீங்க வெளிநாட்டிலலாம் கண்டிப்பாக கிடைக்கும். பயப்படாதீங்க, பதறாதீங்க. மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சி விருச்சக ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதவிகளையும் பட்டங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் வருமானத்தையும் இடம் வண்டி வாகன யோகத்தையும் திருமணத்தில் உள்ள பிரச்சனைகளையும் திருமண ஏற்பாடுகளையும் குழந்தை சம்பந்தமான பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் இருக்க போகும். விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த சாயா கிரகங்கள் என்னதாமா செய்ய போகுது? இப்பதான் அர்த்தாசிரம சனி போச்சு. சனி போனாரு, இப்ப ராகு உள்ள வராரு. எப்படிதான் நாங்க ஃபேஸ் பண்ணுவோம்? ஏற்கனவே பிரச்சனையுடைய உச்சத்த கட்டத்துல இருக்கிறோம். குடும்பத்துல பிரச்சனை, உடல் ஆரோக்கிய பிரச்சனை, தொழில பிரச்சனை. இப்ப இந்த ராகு எங்களை வாழ வைக்குமா இல்ல என்னதான் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு, ஏற்கனவே விருச்சகம் ரொம்ப என்ன சொல்றது, கால சக்கரத்தின் 8ஆம் இடம். நிறைய பலவிதமான இன்னல்களையும் இடையூறுகளையும் ஒரு நேரத்துல நாங்க காணாமையே போயிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். என்னைக்கு நீங்க ஒரு சூழல்ல நான் ஆளே இல்லைன்றீங்களோ அப்பதான் மீண்டும் நான் வந்துட்டேன், திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ராசி செவ்வாயுடைய ராசி. அதனுடைய அதிபதியே செவ்வாய் தான். மீண்டும் நான் வந்தேன் அப்படின்ற ஒரு கட்ஸோட எழுந்து உட்காரும் விருச்சகம். அதனால கவலையே கிடையாது. இந்த ராகு 4ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகுவும் நமக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் நம்மளை டெவலப் பண்ண சொல்றாங்க. முதல்ல நீ உன்னை நீ நிறைய அப்கிரேட் பண்ணிக்கோ. இந்த காலகட்டம் எதிர்பாராத வகையில் ஊர் மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக நடைபெற்றிடும். அதை தாண்டி உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு பேக் பெயின், ஒரு ஷோல்டர் பெயின், ஏன்னா ஏற்கனவே இந்த அர்த்தாஷ்டம சனியும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நான் பலவித இன்னல்களையும் சந்திச்சிருப்பீங்க. தாய் வழி வகையில ஒரு சில பிரச்சனை, தாயின் உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை, வண்டி வாகன யோகம் இதெல்லாமே உங்களுக்கு கொடுத்துரும், மாற்றங்களை கொடுத்துரும், பழச கொடுத்து புதுசா மாத்திக்க வைக்க சொல்லும். இதெல்லாம் அருமையாக ஏற்பட்டுடும். கேது 10ல் அமர்ந்து தொழில நீங்க நிறைய எதிர்பார்ப்பீங்க. இந்த மாதிரி ஒரு தொழில் கிடைச்சா நமக்கு நல்லது அப்படின்னு உங்க எதிர்பார்ப்பு, உங்கள் ஆசை அபிலாஷைகள் அனைத்தையும் தாண்டி அது ஒண்ணு கொடுக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் எதிர்பார்த்தது கிடைக்கலன்னு நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா அங்க ஒண்ணுமே நடக்காது. எது கிடைத்தாலும் நீங்க அதை பெற்றுக்கொண்டு நீங்க மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து மிகப்பெரிய முன்னேற்றமும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் இந்த காலகட்டம் கிடைக்கும். தொழில் செய்யற இடங்கள்ல மேலதிகாரிகள் கிட்ட, உடன் பணிபுரிவர்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்க எந்த அளவுக்கு நீங்க பொறுமை காத்து நீங்க தொழில கவனத்தை போட்டு நீங்க ஸ்ரத்தையா இருக்கிறீங்களோ இந்த காலகட்டத்தையும் நீங்க சிறப்பா ஹேண்டில் பண்ணி வெளியில வந்துடலாம். இந்த காலகட்டம் விருச்சக ராசி அன்பர்கள் நிறைய உங்களுக்கு மெடிடேஷன், யோகா இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஏன்னா பண்ணும்போதுதான் இது சந்திரன் நீசம் பெறக்கூடிய ராசி. அப்பதான் உங்களுக்கு சிந்தனை தெளிவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப உங்களுக்கு வாக்குல ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாம வாக்க கொடுத்துறது, கமிட்மெண்ட்ஸ்ல நீங்க மாட்டிக்கொள்வது இதையெல்லாம் தவிர்த்திடணும். ஏன்னா 8ல் இருக்கக்கூடிய குரு அவங்களுக்கு பலவித எதிர்பாராத ஒரு இன்னல்கள், ஒரு இடையூறுகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. அது குடும்ப உறவுகளால, இல்ல ஒரு குழந்தை மூலமா, இல்ல நம்மளுக்கு ஒரு சுற்று இருக்கிற அவங்க மூலியமா, இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளையும் எடுத்து வந்துடும். இல்ல திடீர்னு நம்ம உறவுகளையோ இல்ல உடன் பிறந்தவர்களுக்கோ ஒரு உதவி பண்ணணும்னோ நம்மளே அந்த சூழல்ல இருக்க மாட்டோம். அவங்களுக்கு அந்த நேரத்துல நம்ம பண்ணலன்னா அவங்களுக்கான ஒரு மன கஷ்டத்தையும் நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். 10ல் இருக்கக்கூடிய
கேதுவும் 4ல் இருக்கக்கூடிய ராகுவும் இந்த காலகட்டம் அதிகப்படியான பொறுமை, நிதானம், பொறுப்புணர்வு, சகிப்புத்தன்மை இதுதான் வந்து சுட்டி காட்டுறாங்க அப்படின்னு வந்து சொல்லிடலாம். தொழில வந்து நிறைய ஏற்றங்கள் இறக்கங்கள் இதெல்லாம் காணப்படும். அதெல்லாம் அனுசரித்து நம்ம வந்து கடந்து வரணும். நிறைய வந்து நம்மளை வந்து அப்கிரேட் பண்ணி கொள்ளும் பொழுது, ஏன்னா திடீர்னு இருப்பீங்க, ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிரும். இந்த ப்ரமோஷன் வந்து உங்க சக்திக்கு மீறினது, அதாவது அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் அந்த துறையை பத்தி இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ப்ரமோஷன் கிடைச்சிடும். நீங்க அந்த ப்ரமோஷன் பெற்றுக்கொண்ட பிறகு அதுக்கு தான் சொன்னது, உங்களுடைய திறமையை வளர்த்துக் கொள்ளணும். ஏன்னா 4ல ராகு வரும்போது 4ஆம் இடம் தான் உங்களுடைய அதிகப்படியான உங்களுடைய அனைத்து விதமான ஆழ்மன ஆசைகளையும் அதே போல உங்களுடைய நோக்கம், ஆம்பிஷன், வாழ்க்கையின் குறிக்கோளையும் கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு ராகு வரும்போது உங்களை எந்த அளவுக்கு நீங்க டெவலப் பண்ணி அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க போறீங்களோ, ஏன்னா கேதுவும் வந்து அததான் இங்க உங்களுக்கு உறுதிப்படுத்துது. உங்களுக்கு எதெல்லாம் வந்து நீ வந்து எதிர்பார்க்கிறியோ, கேது சொல்லக்கூடிய பாடமே என்னன்னா, உனக்கு ஒண்ணு கொடுத்துட்டேன்னா அதை அனுபவிச்சிட்டியா விட்டுடு, அது உனக்கு தான் சொந்தம், நீ புடிச்சு வச்சுட்டு இருந்தேன்னா அதை உன்கிட்ட இருந்து நான் கதற கதற புடுங்கிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லும். இந்த காலகட்டம் விருச்சகம் வந்து ஒரு பெரிய ஒரு பற்றை வச்சிருக்கும். அந்த பற்றை மட்டும் நீங்க விட்டுடுங்க. உங்களுடைய முயற்சியை, உங்க தொழிலையோ இல்ல உங்களுடைய வாழ்க்கையை நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான ஒரு முயற்சியை வந்து போட்டுட்டு நீங்க அப்படியே கடந்து போயிட்டீங்கன்னா, அதற்கப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த, அது உறவா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, ஒரு தொழில ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, அனைத்துமே உங்க காலடியில வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்க ஏதாவது ஒண்ணு நோக்கி பின்னாடியே போனீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்காது என்பதை வந்து கேது இண்டிகேட் பண்ணணும். ஏன்னா விருச்சகமே வந்து கேதுக்கு உடைய ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஆட்சி வீடு மாதிரிதான். அப்ப இந்த காலகட்டம் விருச்சகம் ஒரு பெரும்பான்மையான ஒரு ஏற்ற இறக்கங்களை காணக்கூடிய நேரமாக இருக்குது. அதனால நம்ம ஒரு இரவு நேர பயணங்கள், அதே போல நம்ம குடும்ப உறவுகள், அதே போல டிராவல்ல வண்டி வாகனங்கள்லாம் இப்பெல்லாம் வந்து பழுதா இருந்தாலும் அதெல்லாம் மாற்றிக்கொள்ளணும். ஏன்னா திடீர்னு வந்து அதன் மூலியமாக ஒரு விபத்து இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். தொழில் செய்யற இடங்கள்ல எல்லா வேலைகளையும் நம்ம சப்ஸ்டியூட் வைக்காம நம்ம வேலைகளை வந்து நம்மளே வந்து பார்த்து கொள்ளணும். அந்த தொழிலை சார்ந்து எல்லா விதமான விஷயங்களையும் நம்ம நல்லா அறிஞ்சிருக்கணும். இந்த காலகட்டம் வந்து நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, 10 என்பது உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு, உங்களுடைய தொழில், உங்களுடைய நேம் ஃபேம், உங்களுடைய அதிகப்படியான முயற்சி, உங்களுடைய ஆசைகள், இதுல எல்லாம் வந்து கேது உட்காரும் போது அதுல ஒரு செக் வைப்பாரு. அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், நீங்க இப்ப கிடைக்கும்னு எதிர்பார்த்ததை தாண்டி வேற ஒண்ணு கிடைக்கும் பொழுது நம்ம அங்க விரக்தி மனப்பான்மையை அடையாம அதை மேற்கொண்டு அதன் வழியிலேயே ப்ரொசீட் பண்ணும்பொழுது நமக்கு முன்னேற்றமும் அதுல இருந்து ஒரு நல்ல ஒரு பாடமும் கிடைக்க பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். விருச்சகம் இந்த காலகட்டம் இறைவன் தான் உங்களுக்கு வந்து நல்வழிப்படுத்தணும். உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளோ, தேவையில்லாத ஒரு சிக்கல்களோ, தேவையில்லாத ஒரு பழி பாவமோ இந்த காலகட்டம் எந்த வகையிலையும் உங்களை அண்டாதவாறு இருப்பதற்கு நீங்க அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய அந்த 24, 27, 75, 40 இந்த ஆர்டர் தான் பாருங்க. ஏன்னா மனமும் சித்தமும் நம்மளுக்கு சிறப்பா இயங்கும் பொழுது நம்ம வந்து ஒரு ஃபோக்கஸும் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனும் நம்ம குவித்து நம்ம செயல்படுவோம். அப்ப நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் நம்மளுக்கு வந்து வெற்றி வாய்ப்பை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் விரயங்கள் வந்து ஏற்படும். அந்த விரயங்களை வந்து நம்ம வந்து சுப விரயங்களாக நம்ம வந்து மாற்றிக்கொள்ளணும். நம்முடைய வண்டி வாகனமோ இல்ல இல்லத்திற்கு தேவையான ஒரு பொருட்களை வாங்குவதோ இல்ல ஒரு லோன்லயோ ஒரு ஆக்கப்பூர்வமான கடன்களை பெற்றுக்கொள்ளணும். நம்ம முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள்ல நிறுத்தி நிதானமாக தெளிவு பெற்று, நம்மளுக்கு அந்த தெளிவு கிடைக்கலையா நமக்கு வெல்விஷர்களை கேட்டு முடிவெடுப்பது, கோபத்தை குறைத்து கொள்ளணும். எப்பயும் ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசனை பண்ணி செய்யணும். தொழில வந்து எனக்கு மிகப்பெரிய எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்கலன்னு மனசோர்வு மற்றும் அடைந்து விடக்கூடாது. இந்த காலகட்டம் தாயுடைய உறவுல தாய் வழி சொந்தங்கள் கிட்ட நம்ம வந்து பொறுமை காத்து செல்வது விருச்சகத்துக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லிடலாம்.
இந்த நேரம் நீங்க வந்து திருச்செந்தூர் முருகன் வழிபாடு வைத்துக் கொள்வது, திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் சென்று உங்க ஜாதகத்தை வைத்து வழிபட்டு வரும்பொழுது, ஏன்னா நிறைய வந்து வாழ்க்கையில ஸ்ட்ரகிள்ஸ் தாமா பாக்குறோம், எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடைக்கல அப்படின்றவங்க இந்த சர்ப்ப ஆலயங்களுக்கு திருநாகேஸ்வரம், திருக்காளஹஸ்தி, அதே போல நம்மளுக்கு திருப்பாம்புரம், அந்த மாதிரி சர்ப்ப ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் பொழுதோ, புற்றுலாம் இருக்கும் இல்லையா, வேப்ப மரம் அரச மரம் இருக்கிற இடங்கள்ல தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது, அங்க இருக்கிற விநாயகரை வழிபடும் பொழுது நம்மளுக்கு அனைத்து விதமான தடைகளையுமே நீக்கி இந்த தொழில் ஸ்தானத்திலயும் நம்மளுக்கு வந்து மற்றவங்க முடிவு சொல்ல வேணாம், நம்மளே வந்து ஒரு பொறுமையா நிதானம் பண்ணி ஆய்வு பண்ணி நம்ம அந்த முடிவுகளை நம்மளே எடுக்கும்பொழுது அதுவே நம்மளுக்கு சிறப்பா இருக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சூழலையும் இந்த காலகட்டம் நம்மளை வந்து இந்த இறை வழிபாடு நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். விருச்சக ராசி என்னம்மா எங்களுக்கு இப்ப நாங்க கடந்து வர்றது இந்த சர்ப்ப கிரகங்களை, அதை தாண்டி எங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய குருவும் வந்து மறைஞ்சிட்டாரு, அந்த ஆள் மனதிலையும் போய் சனி ஒரு சந்தேகத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறாரேம்மா அப்படின்னு எங்க ரொம்ப ஒரு ஐயமும் ஒரு கவலையும் எங்களுக்கு நிறைய தொட்டு கொள்ளுது. தசாபதிக்கெல்லாம் சிறப்பு இல்லை அப்படின்றவங்களாம் ரொம்ப கவனமாக ஒவ்வொரு அடியும் எடுங்க. கோளறு பதிகமும் அதே போல சஷ்டி கவசமும் உங்களை காக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப உடல்நிலை குறைபாடுலாம் இருக்கிறவங்க எல்லாம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் தினமும் கேட்டுக்கொண்டே வாங்க. அந்த உடல் ஆரோக்கியம்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே மேம்பட்டுடும். தான தர்மம் நிறைய பண்ணுங்க, சேரிட்டி நிறைய பண்ணுங்க. வயதானவர்களுக்கு, வாழ்வின் அடித்தட்டு நிலையில இருப்பவங்களுக்கு, தூய்மை காவலர்கள் சொல்லக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களுக்கெல்லாம் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உதவி பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காணக்கூடியவர்கள். இந்த டிரான்சிட்டுக்கு என்னமா பெயர், இது ஒரு வழிபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய வந்து நல்லதை நினைக்கணும், நல்லதை பேசணும், நல்லதை பார்க்கணும், இதெல்லாம் செய்யும் போது உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அந்த மனதை வந்து ஒருநிலைப்படுத்தணும். மூச்சு பயிற்சி எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணி நீங்க மெடிடேஷன்ல உட்காரும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் அற்புதமாக நடக்கும். இந்த பலன்கள்லாம் வந்து கோள்களின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது, அது எதற்கு உங்களுக்கு வந்து முதன்மையா செயல்பட போகுது, உங்களுக்கு இப்ப ஒரு பிரச்சனையா இல்ல ஒரு நல்ல பலனா, அது வந்து பொருளாதாரத்திலயா இல்ல உறவுகள்ல வரப்போகுதா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகமும் அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் நம்மளுக்கு உறுதியாக சொல்லும். விருச்சக ராசி லக்னக்காரர்கள் வியாழந்தோறும் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது, அதே போல பெரியவங்க கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்குவது, குரு நிலையில் இருப்பவர்களை வந்து போய் நமஸ்காரம் செய்து கொள்வது, அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி நிறைய தான தர்மங்களை செய்யும் போதெல்லாம் அபரிமிதமாக நீ எதிர்பார்க்காத ஒரு முன்னேற்றங்கள். ஏன்னா இது வந்து இப்ப கலைத்துறையில் இருக்கவங்களாம் நிறைய சாதனை எல்லாம் செஞ்சிருவாங்க. அரசியல் இருக்கிறவங்க எல்லாம் வந்து இப்ப மிகப்பெரிய ஒரு தசாபுத்திலாம் சிறப்பா இருக்கும்போது அதுவும் இங்க நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு வெளியூர் பிரயாணத்துல இருந்து எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் கிடைக்கிறதுக்கு இருக்கு. இதெல்லாம் வந்து உங்களுடைய அமைப்புகளை பொறுத்துதான் இதுல வேரியேஷன். அதனால சொன்ன உடனே ஐயோ அம்மா எங்களுக்கு என்ன ஒரு முன்னேற்றக்கூடிய வாய்ப்பு இல்லையான்னு சோர்ந்து விடக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு வானிலை அறிக்கை போலதான். அதனால விருச்சக ராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த காலகட்டம் தாரக மந்திரம் நான் ஏற்கனவே சொன்னதுதான், இந்த நினைவூட்டல் தான். பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, விடாமுயற்சி உங்களுடைய விஸ்வரூப வெற்றி.